வணக்கம். இன்னைக்கு நாம ஓஷோவோட பியாண்ட் என்லைட்டன்மெண்ட் சொற்பொழிவு தொடர்ல இருந்து 10வது ஆடியோவை கொஞ்சம் ஆழமா அலச போறோம். ஆமா. நாம வாழற இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லா பக்கம் இருந்தும் நமக்கு அறிவுரைகள் வந்துகிட்டே இருக்கு. இப்படி இரு, அப்படி செய்யாதேன்னு விதிகள், வழிகாட்டல்கள்னு ஏகப்பட்டது. கரெக்ட். இதுல ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது. ஒரு குரு சொல்றத அப்படியே கேட்கறதுக்கும் அவர் வழியில நடக்கிறதுக்கும் உண்மையில என்னதான் வித்தியாசம்? இதுதான் மையமான கேள்வி. ஓஷோவோட பதில் ரொம்பவே புரட்சிகரமானது. உண்மையான குரு உங்களுக்கு கட்டளைகள் போட மாட்டாருங்கிறது தான். வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவாக பேசுவோம். அருமையான தொடக்கம். ஏன்னா ஓஷோ இங்க 2 விஷயங்களை ரொம்ப தெளிவா பிரிக்கிறாரு. ஓஹோ. ஒன்னு கட்டளை, அதாவது கமாண்ட். இது உங்களோட சிந்தனை திறனை மழுங்கடிச்சு ஒரு ரோபோ மாதிரி மாத்திடும். சரி. இன்னொன்னு ஒரு வேண்டுகோள், இல்லனா ஒரு அழைப்புன்னு சொல்லலாம், இன்விடேஷன். இது உங்களோட புத்திசாலித்தனத்தை மதிச்சு உங்களை இன்னும் ஆழமான புரிதலுக்கு கூட்டிட்டு போகும். அப்போ ஒரு உண்மையான குருவோட முன்னிலையில நீங்க வழி நடத்தப்பட மாட்டீங்க, ஆனா உங்களுக்கே உங்க வழி புலப்படும். அது எப்படின்னா இந்த ஆடியோ பதிவு முழுசும் ஓஷோ விளக்குறார். சரி, அப்ப அந்த முதல் விஷயத்தை எடுத்துக்குவோம், கட்டளைகள். அது எப்படி ஒருத்தரோட புத்திசாலித்தனத்தை அழிக்குதுங்கிறது. பொதுவா ராணுவ ஒழுக்கத்தை நாம ஒரு பெரிய விஷயமா பாக்குறோம். ஆமா, ஒரு நற்பண்பு மாதிரி. ஆனா ஓஷோ அதே ஒரு எதிர்மறையான உதாரணமா பயன்படுத்துறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அவர் இதை எப்படி விளக்குறார்? அது ஒரு கூர்மையான பார்வை. ராணுவத்தோட முழு கட்டமைப்பும் ஏன் என்ற கேள்வியை அழிக்கிறதுல தான் இருக்குன்னு ஓஷோ சொல்றார். ஏன்? ஆமா, வலது பக்கம் திரும்பு, இடது பக்கம் திரும்புன்னு திரும்ப திரும்ப அர்த்தமே இல்லாம செய்ய வைக்கிறதோட நோக்கமே சிந்திக்கிற மனச அணைச்சு வைக்கிறது தான். இத விளக்க அவர் ஒரு துர்தந்த கதைய சொல்றார். முதல் உலகப் போர்ல ஒரு 25 வருஷம் வேலை செஞ்சுட்டு ஓய்வு பெற்ற ஒரு வீரர். ஓகே. ஒரு நாள் கடைக்கு போய் ஒரு கூட நிறைய முட்டைகளை வாங்கிட்டு வர்றார். சரி. அவர் நடந்து வரும்போது வழியில ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருந்த சில இளைஞர்கள் சும்மா விளையாட்டுக்காக திடீர்னு அட்டென்ஷன் அப்படின்னு கத்துறாங்க. ஐயோ! அடுத்த கணம் என்ன ஆச்சு தெரியுமா? அந்த வீரர் தன் கையிருந்த முட்டை கூடைய அப்படியே நழுவு விட்டுட்டு நேரா அட்டென்ஷன் நிலையில நிக்கிறார். அடேங்கப்பா, எல்லா முட்டையும் போச்சா? எல்லா முட்டைகளும் உடைஞ்சு சிதறிடுச்சு. 25 வருஷம் கழிச்சும் அந்த பயிற்சி உடம்புல இருந்து போகவே இல்ல. இது வெறும் தசை பயிற்சி மாதிரி இல்ல, இது ஆன்மாவையே மாத்துற ஒரு விஷயம். நீங்க சொல்றது கரெக்ட். இது ஒரு விதத்துல மைண்ட்ஃபுல்னஸ்க்கு நேர் எதிரானது இல்லையா? மைண்ட்ஃபுல்னஸ்ங்கிறது ஒவ்வொரு செயலையும் உணர்ந்து செய்யறது. ஆமா. ஆனா இது உணர்வையே இல்லாம செய்யறது. மிகச் சரியான வார்த்தை. இது ஆன்மாவின் தசை பழக்கம், மசில் மெமரி ஆஃப் த சோல்னு சொல்லலாம். அந்த வீரர் கோபமா அந்த இளைஞர்கள்கிட்ட போகும்போது அவங்க சொல்றாங்க, நாங்க சும்மா தானே சொன்னோம், அதுக்கு ஏன் கூடைய கீழே போடணும்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார்? அதுக்கு அந்த வீரர் சொன்ன பதில் ரொம்ப முக்கியமானது. நான் யோசிச்சு முடிவு பண்றதுக்குள்ள என் உடம்பு செயல்பட்டுடுச்சு அப்படின்னாரு. ஓஹோ. அட்டென்ஷன் என்ற வார்த்தை காதுல விழுந்ததும் என் மனசே இல்லாம போயிடுது, என் உடம்பு ஒரு இயந்திரமா மாறிடுது என்கிறார். இதுதான் கட்டளைகளோட உச்சகட்ட விளைவு. புத்திசாலித்தனம் முழுமையா ஓரங்கட்டப்பட்டுடுது. ஆமா, ஒரு தானியங்கி செயல்பாடு மட்டும்தான் மிஞ்சிருக்கு. அப்போ இதுதான் ஒரு எல்லைனா, இதோட மறு எல்லை என்ன? புத்திசாலித்தனம் இந்த மாதிரி இயந்திரத்தனமா மாற மறுத்தா என்ன ஆகும்? அதுக்கு ஓஷோ கிட்ட ஒட்டதே இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. அந்த ராணுவ வீரரோட கதைக்கு நேர் எதிரான ஒரு கதை இது. பெர்லின்ல ஒரு தர்க்கவியல் பேராசிரியர், அவரை வலுக்கட்டாயமா ராணுவத்துல சேர்த்திடுறாங்க. சரி. பயிற்சி நடக்குது, தளபதி லெஃப்ட் ஆன்னு கத்துறாரு, எல்லாரும் திரும்புறாங்க. ஆனா நம்ம பேராசிரியர் மட்டும் அசையாம அப்படியே நிக்கிறாரு. தளபதிக்கு கோபம் வந்திருக்குமே. தலை கேறிடுச்சு. ஏன் திரும்பல, காது கேட்கலையான்னு கேக்குறாரு. அதுக்கு பேராசிரியர் என்ன சொன்னார்? ரொம்ப அமைதியா சொல்றார், நல்லா கேக்குது, ஆனா ஒரு சிந்த தர்க்க பிரச்சனை. தர்க்க பிரச்சனையா? ஆமா, நாம எல்லாரும் இடது வலதுன்னு சுத்திட்டு கடைசியில திரும்பவும் இதே இடத்துக்கு தானே வரப்போறோம். இதுல எந்த அர்த்தமும் இல்லையே, நான் ஏன் வலது பக்கம் திரும்ப கூடாது? முதல்ல இந்த செயலுக்கான காரணத்தை எனக்கு விளக்குங்கன்னு கேக்குறாரு. அந்த தளபதியோட நிலைய நினைச்சு பார்த்தா சிரிப்பு தான் வருது. ராணுவத்துல போய் ஏன்னு கேட்டா அங்க ஏன்ற கேள்விக்கே இடமில்லை. தளபதிக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. சரி, அதுக்கப்புறம் தளபதிக்கு புரிஞ்சிடுச்சு, இவரை வச்சு அணிவகுப்பு பயிற்சி செய்ய முடியாதுன்னு. அதனால அவருக்கு வேறொரு வேலை கொடுக்கறாரு, ஒரு பெரிய பட்டாணி குவியலை காட்டி. இத பிரிச்சு வைன்னு சொல்லியிருப்பார். கரெக்ட். இதுல இருக்கிற பெரிய பட்டாணிகளை ஒரு பக்கமும் சின்ன பட்டாணிகளை இன்னொரு பக்கமும் பிரிச்சு வைன்னு சொல்றார். இதுலயும் ஒரு பிரச்சனை வந்திருக்குமே. ஆமா,
1 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தா பேராசிரியர் வேலையையே ஆரம்பிக்கல, அப்படியே உட்கார்ந்திருக்கார். இப்ப என்ன காரணம் சொன்னார்? தளபதி கோபமா ஏன் இன்னும் ஆரம்பிக்கலன்னு கேட்டதுக்கு பேராசிரியர் சொல்றார், 2 பிரச்சனை. முதல்ல, ஏன் இந்த பட்டாணிகளை பிரிக்கணும்னு நீங்க சொல்லவே இல்ல. ஆ, ஒரு காரணமே இல்லாம இத செய்யறது ஏன் புத்திசாலித்தனத்தை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. சரி. ரெண்டாவது, இதுல சில பட்டாணிகள் நடுத்தர அளவில இருக்கு, அதை எந்த பட்டம் போடணும்னு நீங்க சொல்லலையே என்கிறார். இது வெறும் கீழ்ப்படியாமை இல்லை. இல்லை, இது அர்த்தமற்ற செயலை செய்ய மறுக்கிற புத்திசாலித்தனத்தோட ஒரு கிளர்ச்சி. இது கேட்க ரொம்ப தீவிரமா இருந்தாலும் நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்கிற பட்டாணி பிரிக்கிற வேலைகளை பத்தி யோசிக்க வைக்குது. ஆமா. அர்த்தமே இல்லாத மீட்டிங்கள், தேவையில்லாத ஃபார்ம்கள், சும்மா பிஸியா காட்டிக்கிறதுக்காக செய்யற வேலைகள், இதெல்லாம் ஒரு வகையில நம்ம புத்திசாலித்தனத்தை திருடுற விஷயங்கள் தானே. மிகச்சரி. ஓஷோ நம்ம கிட்ட கேக்குற கேள்வி இதுதான் நினைக்கிறேன். உங்க வாழ்க்கையில நீங்க எங்கெல்லாம் சிந்திக்காம பட்டாணி பிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? கரெக்ட். இந்த 2 கதைகள் மூலமா ஓஷோ சொல்ற விஷயம் இதுதான். ஆன்மீக பாதைங்கிறது ராணுவ வீரனை போல புத்திசாலித்தனத்தை அடகு வைக்கிற பாதை இல்ல. அது தர்க்க பேராசிரியரை போல புத்திசாலித்தனத்தை கூர்மைப்படுத்துற பாதை. ஒரு உண்மையான குரு உங்ககிட்ட இருந்து முடிவெடுக்கும் பொறுப்பை எடுத்துக்க மாட்டார், அத உங்க கையிலேயே திரும்ப கொடுப்பார். சரி. குரு கட்டளைகள் கொடுக்க மாட்டார்னா அப்போ அவரோட பங்கு என்ன? நாம வழிதவறி போகாம இருக்க அவர் எப்படி உதவுவார்? வரைபடமோ ஜிபிஎஸ்ஸோ இல்லாம ஒரு பயணத்தை எப்படி மேற்கொள்றது? ஓஷோ இங்கே ஒரு அழகான ஓமைய பயன்படுத்துறார். ஆன்மீக பயணம்ங்கிறது தண்டவாளத்துல போற ரயில் மாதிரி இல்ல. ரயில் மாதிரி இல்லையா? இல்ல. ரயில் அதுக்குன்னு போட்ட பாதைய விட்டு 1 இன்ச் கூட நகர முடியாது. ஆனா ஆன்மீக பயணம்ங்கிறது இமயமலையிலிருந்து உருவாகி ஒரு நதி மாதிரி. ஆமா, தனக்கான பாதைய தானே கண்டுபிடிச்சு பாறைகள், காடுகள்னு எல்லாத்தையும் தாண்டி கடலை அடையிற ஒரு நதியை போன்றது. அதுக்கு முழு சுதந்திரம் இருக்கு. கேட்க நல்லா இருக்கு. ஆனா நதி சில சமயம் வறண்டு போகலாம் இல்லையா? அப்போ குருவோட பங்கு என்ன? சும்மா தைரியமா போன்னு சொல்றது மட்டும்தானா? இல்ல, அதுதான் விஷயமே. குரு உங்களுக்கு வழிகாட்டுதல்களை, அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க மாட்டார், ஆனா குறிப்புகளை, ஹிண்ட்ஸ் கொடுப்பார். குறிப்புகளா? எப்படி? நீங்க சரியான பாதையில தான் போறீங்களான்னு சரிபார்க்க சில அளவுகோல்களை கொடுப்பார். அது என்னன்னா, உங்க வாழ்க்கையில ஆனந்தம் பெருகுதா, அமைதி நிலவுதா, சிரிப்பும் கொண்டாட்டமும் அதிகமாகுதா. ஓகே. அப்படி ஆச்சுன்னா நீங்க சரியான பாதையில இருக்கீங்க. ஆனா உங்க வாழ்க்கையில துக்கம், மன அழுத்தம், குற்ற உணர்வு தான் அதிகமாகுதுன்னா நீங்க தப்பான பாதையில போய்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆமா, பாதைய மாத்துங்கன்னு அர்த்தம். அது ஒரு உள் திசை காட்டி, ஒரு இன்டர்னல் காம்பஸ் மாதிரி. இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு யோசனை. அதாவது வெளியிலிருந்து வர விதிகளை விட உங்களுக்குள்ள ஏற்படுற மாற்றங்கள் தான் உண்மையான அளவுகோல். கரெக்ட். இந்த தனிப்பட்ட பாதைங்கிற யோசனை எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது. நம்ம பாதை இவ்வளவு தனித்துவமானதுன்னா ஏன் பல சமயம் நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பிரச்சனைகளும் ஒரே மாதிரியான கேள்விகளும் இருக்கிற மாதிரி தோணுது? ஒருத்தர் கேக்குற கேள்வி, அட இது ஏன் மனசுல இருந்த கேள்வியாச்சேன்னு தோண வைக்குது. அது எப்படி? அருமையான கேள்வி. இதுதான் அடுத்த கட்டத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. ஓஷோ இதுக்கு ஒரு ஆச்சரியமான பதில சொல்றார். என்ன சொல்றார்? அவர் சொல்றார், எந்த கேள்வியும் உங்களுடையது மட்டுமல்ல, எல்லா கேள்விகளும் மனித மனதின் சாதாரண பைத்தியக்காரத்தனத்தில தான் வருதுங்கிறார். சாதாரண பைத்தியக்காரத்தனம், இது கொஞ்சம் கடுமையான வார்த்தையா இருக்கே. கேட்க அப்படி தோணலாம். ஆனா அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு புது கம்ப்யூட்டர் வாங்கும்போது அதுல சில தேவையில்லாத மென்பொருட்கள், ப்ளோட்வேர்னு சொல்வாங்களே, ஆமா, தானாவே இன்ஸ்டால் ஆயிருக்கும். அது மாதிரி மனித மனசோட அடிப்படை அமைப்பேலேயே சில பொதுவான குழப்பங்கள், கவலைகள், நிராப்பதையின்மைகள் நிரப்பப்பட்டிருக்கு. அது உங்களோட தனிப்பட்ட குறைபாடு இல்ல, மனித இனத்தோட பொதுவான நிலை. அப்போ நாம தனித்தனி தீவுகள் இல்ல, ஒரே கண்டத்தோட பகுதிகள்னு சொல்றாரு. அதனாலதான் ஒருத்தரோட கேள்வி உங்களுக்கும் பொருந்தது. இத விளக்க அவர் ஏதாவது அனுபவத்தை பகிர்ந்து கொள்றாரா? ஆமா, தன்னோட தியான முகாம்கள்ல நடந்த அனுபவங்களை சொல்றாரு. அங்க 1 மணி நேரத்துக்கு மக்கள் மனசுல அடக்கி வச்சிருக்கிற எல்லாத்தையும் வெளிப்படுத்த அனுமதிக்கப்படுவாங்க. ஓகே. அப்போ வெளியில ரொம்ப கண்ணியமா தெரிஞ்ச ஒருத்தர் கார் ஓட்டுற மாதிரி பாவனை செஞ்சுகிட்டே கத்துறாரு. இந்தோடத்த ஒரு மரத்துல ஏறி தன்னோட ஆடைகளை கழட்டி எறியறாரு. அடேங்கப்பா. இது எல்லாமே நம்ம எல்லாருக்குள்ளேயும் அடக்கப்பட்டிருக்கிற எண்ணங்களோட வெளிப்பாடுதான்.
அதனால ஒருத்தருக்கு சொல்லப்படுற பதில் மத்த எல்லாருக்கும் பொருந்தும். அப்படியா? ஆமா, நான் சில்லறை வியாபாரம் செய்யல, மொத்த வியாபாரம் தான் செய்யறேன்னு ஓஷோ நகைச்சுவையா சொல்வாரு. இது ஒரு பெரிய விடுதலையான உணர்வு கொடுக்குது. நம்மளோட பிரச்சனைகள் ரொம்ப தனிப்பட்டவைன்னு நினைச்சு நாமளே ஒரு சுமையை உருவாக்கிக்கிறோம். ஆமா. ஆனா அது மனித இனத்துக்கே பொதுவானதுன்னு தெரிஞ்சுக்கும்போது அந்த பாரம் குறையுது. சரி, இந்த உரையாடலோட உச்சக்கட்டத்துக்கு வருவோம். ம். ஒருத்தர் ஓஷோ கிட்ட ரொம்ப நடைமுறைக்கு உகந்த ஒரு குழப்பத்தை கேட்கிறாரு. நான் உங்க முன்னாடி உட்கார்ந்திருக்கும்போது நான் என்ன செய்யணும்? நான் ஒரு கவனிப்பவரா இருக்கணுமா? இல்ல உங்களோட கரைஞ்சு போகணுமா? இல்ல சும்மா ஓய்வெடுக்கணுமா? ஆ, நம்ம பலரோட நிலை இதுதான். ஆமா, எனக்கு குழப்பமா இருக்குன்னு கேக்குறாரு. இதுதான் ஓவர் திங்கிங் செய்யறவங்களோட தேசிய கீடம். ஒரு விஷயத்த சரியா செய்யணும்னு நினைச்சு அதை இன்னும் சிக்கலாக்கிடுவோம். கரெக்ட். இதுக்கு ஓஷோ சொல்ற பதில் ரொம்ப எளிமையானது, ஆனா ரொம்ப ஆழமானது. எதையும் செய்ய முயற்சிக்காதீர்கள், வெறுமனே இருங்கள். ஜஸ்பி. இத விளக்கத்தான் அந்த பிரபலமான 100 கால் பூச்சியோட கதைய சொல்றாரு இல்லையா? அதேதான். ஒரு 100 கால் பூச்சி ரொம்ப சந்தோஷமா இயல்பா தன்னோட 100 கால்களை வச்சு நடந்து போய்கிட்டு இருக்கு. அதுக்கு தன்னோட கால்களை பத்தி எந்த சிந்தனையும் இல்ல. ம். அப்போ வழியில ஒரு தத்துவவாதி முயல் வருது. தத்துவவாதி முயலா? ஆமா. அது பூச்சிய பார்த்து, ஒரு நிமிஷம் நில்லுங்க, எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். எப்படி உங்களால இந்த 100 கால்களையும் குழப்பாம நிர்வகிக்க முடியுது? எந்த காலம் முதல்ல வைக்கணும், எதை ரெண்டாவதா வைக்கணும், எப்படி இது சாத்தியம் அப்படின்னு கேக்குது. அந்த நிமிஷம் வரைக்கும் பூச்சிக்கு அப்படி ஒரு யோசனையே இருந்திருக்காது. இருந்திருக்காது. ஆனா முயல் கேட்டதும் அந்த பூச்சி யோசிக்க ஆரம்பிக்குது. ஆமா, நாம எப்படி நடக்கிறோன்னு. ஆமா, நாம எப்படி நடக்கிறோம், எந்த காலம் முதல்ல வைக்கணும் அப்படின்னு அது யோசிச்ச அடுத்த கணம் அதால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. ஐயோ பாவம். 100 கால்களும் ஒன்னோட ஒன்னு சிக்கிக்கொண்டு குழம்பி போய் கீழே விழுந்துடுது. இது ரொம்ப அருமை. இதுதான் அனாலிசிஸ் பாராலிசிஸ்னு சொல்றது. நல்லா டைப் பண்ணிக்கிட்டு இருப்போம். யாராவது வந்து ஜே கீ எங்க இருக்குன்னு கேட்டா ஒரு நிமிஷம் நம்ம கை அப்படி நின்னுடும். கரெக்ட். கீபோர்டே மறந்து போன மாதிரி இருக்கும். ஆமா. மிக சரியாக சொன்னீங்க. நாமளும் அந்த 100 கால் பூச்சி மாதிரி தான். வாழ்க்கை இயல்பா போய்கிட்டு இருக்கோம். ஆனா நான் கவனிக்கணுமா, கரையணுமா, ஓய்வெடுக்கணுமா தத்துவ கேள்விகளை கேட்டு நம்மள நாமே முடக்கி போட்டுக்கிறோம். ஆமா, மனசுக்கு எப்போதுமே சிக்கலான விஷயங்கள் தான் பிடிக்கும். அப்போதான் அதுக்கு வேலை இருக்கும். ஆனா வாழ்க்கை ரொம்ப எளிமையானதுன்னு ஓஷோ சொல்றார். அப்ப தீர்வு என்ன? சும்மா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? வெறுமனே இருத்தல்னா எந்த ஒரு செக்கிர்ன செயலையும் செய்ய முயற்சிக்காமல் அந்த க்ஷணத்தில் என்ன இருக்கோ அதை அப்படியே அனுமதிப்பது. ஓகே. அந்த இருத்தலின் சுவையை உணர்வது. அந்த புரிதலிலிருந்து எப்போது கவனிக்க வேண்டும், எப்போது கரைய வேண்டும், எப்போது ஓய்வெடுக்க வேண்டும் என்பது உங்களுக்கு இயல்பாகவே தெரியும். அதுக்கு நாம திட்டம் போட தேவையில்ல. தேவையில்ல. கோபம் வரும்போது நீங்க அதை வேடிக்கை பார்க்கும் ஒரு சாட்சியாக மாறலாம். ஒரு அழகான சூரிய உதயத்தை பார்க்கும்போது நீங்க அதோட கரைஞ்சு போகலாம். நாள் முழுக்க வேலை செஞ்சுட்டு படுக்கைக்கு போகும்போது நீங்க முழுமையா ஓய்வெடுக்கலாம். எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் செய்ய முயற்சிப்பதை விட்டுவிட்டு அந்தந்த க்ஷணத்துக்கு உங்களை ஒப்படைத்தால் போதும். ஆக இந்த ஆழமாத அலசலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான்னு நினைக்கிறேன். உண்மையான ஆன்மீக வளர்ச்சிங்கிறது கட்டளைகளையோ வரைபடங்களையோ பிறர் கொடுத்த டெக்னிக்களையோ குருடுத்தனமா பின்பற்றுவதில் இல்லை. நிச்சயமா இல்ல. அது உங்க சொந்த புத்திசாலித்தனத்தை கூர்மைப்படுத்தி, உங்க உள்ளுணர்வை நம்பி, உங்க சொந்த பாதைய தைரியத்துடன் உருவாக்குவதில் இருக்கு. இறுதியாக உங்களுக்காக ஒரு சிந்தனை. ஓஷோ சொல்றது போல மனம் விஷயங்களை சிக்கலாக்குவதை விரும்புகிறது. அதுதான் அந்த தத்துவ முயல். உங்கள் சொந்த வாழ்க்கை பயணத்தில், உங்கள் உறவுகளில், உங்கள் வேலையில் எப்போதெல்லாம் நீங்கள் அந்த தத்துவ முயலாக மாறுகிறீர்கள்? நல்ல கேள்வி. இயல்பாக நடந்து கொண்டிருக்கும் உங்களையே தேவையில்லாத கேள்விகளை கேட்டு எப்போதெல்லாம் முடக்கி போடுகிறீர்கள்? அந்த முயலாக இருப்பதை நிறுத்திவிட்டு ஒரு கணமாவது அந்த 100 கால் பூச்சியைப் போல எல்லா தயாரிப்புகளையும், எல்லா தத்துவங்களையும், எல்லா கேள்விகளையும் விட்டுவிட்டு வெறுமனே உங்கள் பாதையில் நடந்தால் என்ன ஆகும்? சிந்தித்து பாருங்கள்.